வணக்கம். நியூஸ் சிறுமுகை மீடியா நேயர்களே. மேட்டுப்பாளையத்தில் பாயும் பவானி ஆறு நீலகிரி மலைகளில் உற்பத்தியாகி கோவை, ஈரோடு மாவட்டங்களின் முக்கிய குடிநீர் மற்றும் விவசாய ஆதாரமாக விளங்குகிறது. பில்லூர் அணை வழியாக வரும் இந்த ஆறு தற்போது கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பவானி ஆற்றை பாதுகாக்க தன்னார்வலர்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகள் மூலம் ஒன்றிணைந்து கழிவுகளை அகற்றும் பணிகள் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 10 மணி வரை நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு சமூக நல செயல்கள் செய்து வருகின்ற திமுக தலைமைச் செயற்குழு உறுப்பினர் DR சண்முகசுந்தரம் அவர்கள் தன்னார்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து ஆற்றில் கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பைகள், துணிகள், வழிபாட்டுப் பொருட்கள் மற்றும் மது பாட்டில்களை மற்றும் போன்ற கழிவுகள் சுமார் 200 கிலோவுக்கும் மேலாத பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கப்பட்டது. நமது மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பவானி ஆற்றை தூய்மையாக வைக்க வேண்டும், யாரும் ஆற்றில் குப்பையை கொட்டக்கூடாது என கூறி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் DR சண்முகசுந்தரம் அவர்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். மாசுபடுவதை இங்கே இதெல்லாம் இருக்கிறதுனால தண்ணீர் மாசுபடுகிறது. தண்ணீர் சுத்தமாக இருந்தால் தான் மக்களுக்கு நோய்வாய் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி இந்த அமைப்பு, இந்த தன்னார்வலர் அமைப்பு மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த சேவையை நாம் பாராட்டுகின்றோம். அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய நல்ல ஆட்சியில் இது போன்ற மாணவர்கள் செய்கின்ற பணியை முதல்வர் சார்பாக நான் அவர்களெல்லாம் வாழ்த்தி, அவர்களோடு என்றைக்கும் எங்களோடு உள்ளவர்கள் இந்த பணியிலே ஈடுபடுத்திக் கொள்வோம். இந்த பகுதியில் இந்த வற்றாத ஜீவநதியை காப்பதற்கு நாங்களும் அவர்களோடு சேர்ந்து துணையாக நிற்போம் என்கின்ற செய்தி கூறி, ஒவ்வொரு வாரம் இன்றைக்கு ஊட்டிக்கு போகிற பாலத்துக்கு அருகிலே இருந்து இந்த பணியை துவக்கியிருக்கிறார்கள். இது அடுத்த வாரம் தொடரும். மீண்டும் இந்த தூய்மை பணியை செய்வதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்களும் கூட என்றைக்கும் இருப்போம் என்கின்ற செய்தியை மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் தாமாக முன்வந்து பவானி ஆற்றில் உள்ள குப்பைகளை அகற்றிய இவர்களின் இச்சேவையை பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பாராட்டு வருகின்றனர். நீரின்றி அமையாது உலகு, எனவே ஆறுகளை காப்போம்.